முல்லைத்தீவு மாவட்டம் எதிர்நோக்குகின்ற அடிப்படையான பிரச்சனைகள் அவை. முதலாவது பிரச்சனையாக நாங்கள் பார்க்கக்கூடியது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய எல்லைப்புற பிரதேசமான கொக்குளாய் பிரதேசத்திற்கும் திருகோணமலை மாவட்டத்தினுடைய எல்லைப்புற பிரதேசமான புல்மோட்டைக்கும் இடையில தற்பொழுது பாலம் அற்ற ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுது. உண்மையிலே சில தசாப்தங்களுக்கு முதல் அந்த பகுதியில் ஒரு கரைவழி பாதை ஒன்று காணப்பட்டு அது தற்பொழுது கடல் அரிப்பின் ஊடாக முழுமையாக சேதமடைந்திருக்கின்றது. குறித்த இந்த பாதை அந்த பாலம் புனரமைக்கப்படாத காரணத்தால் தற்பொழுது முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை செல்லுகின்ற மக்கள் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் அதிகமாக பிரயாணம் செய்து முல்லைத்தீவையோ அல்லது திருகோணமலையையோ அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையோடு காணப்படுது. இந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்துக்கும் வடக்கு மாகாணத்துக்கும் இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தை சுற்றுலாத்துறை தொடர்பாக வளர்ச்சியடைய வைக்கவும் இந்த பாலம் ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. கொக்குளாய் புல்மோட்டை பாலம் உண்மையிலே அமைக்கப்பட்டால் அது முல்லைத்தீவு மாவட்டத்தை தாண்டி வடமாகாணத்திற்கே மிகப்பெரிய அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாலமாக அமையும். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய இரண்டாவது பிரச்சனை தொடர்பாக பார்க்கல முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் கொழும்புக்கும் இடையிலான பிரயாணமானது மிக முக்கியமான ஒரு பிரயாண பாதையாக காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து நாளாந்தம் பல்வேறு தேவைகளுக்காக கொழும்புக்கும், கொழும்பிலிருந்து பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் பயணம் செய்கின்றார்கள். உண்மையிலே இந்த பயணம் என்றது ஒரு நீண்ட மணித்தியாலங்களை கொண்டதாகவும் கடினமான பயணமாகவும் காணப்படுது. இலங்கையில் ஏனைய அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட்ட இந்த ஏசி பஸ் அனுமதியானது முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் வழங்கப்பட்டால் உண்மையில் மக்களும் அரச அலுவலர்களும் பல்வேறு தரப்பினரும் இதனால் பயனடையக்கூடியதாக இருக்கும்.